ஒரு மாடு சுற்றி வந்த கிராமம் எல்லாம் அம்மனுக்கு சொந்தமா? திருச்சி மாவட்டம் தொட்டியத்தில் அமைந்துள்ள மதுரகாளியம்மன் கோவிலை சுற்றி ஒரு பழமையான புராண கதை கூறப்படுகிறது. ஒரு காலத்தில் அந்த பகுதியில் இருந்த மாடுகள் திடீரென பால் கொடுக்காமல் போனதால் யாரோ கள்வர்கள் பாலை திருடுகிறார்கள் என்று மக்கள் சந்தேகித்தனர். இதனால் அவர்கள் அரசனிடம் முறையிட்டனர். உண்மையை அறிய அரசன் தனது படையுடன் சங்கம் புதருக்கு சென்றான். அங்கு புதருக்குள் வாளை சொருகியவுடன் ரத்தம் வெளியே வந்தது. அதிர்ச்சி அடைந்த அரசன் முன் மதுரகாளியம்மன் அருள் வடிவில் தோன்றி தன்னுடைய இருப்பை வெளிப்படுத்தினாள். பின்னர் ஒரு மாட்டை கட்டி இந்த மாடு எங்கு சென்று சுற்றி வருகிறதோ அந்த எல்லை முழுவதும் என்னுடைய நிலம் என்று கூறினாள். அந்த மாடு 18 பட்டி கிராமங்களை சுற்றி வந்தது. அந்த கிராமங்களில் வாழும் மக்கள் அனைவரும் தனது பிள்ளைகள் என்றும் தன்னை வழிபட ஒரு கோவில் கட்ட வேண்டும் என்றும் அம்மன் கூறி மறைந்தாள். இதனை ஏற்ற அரசன் உடனே அந்த இடத்தில் கோவிலை கட்டினான். இன்றும் அந்த கோவில் பக்தர்களின் நம்பிக்கையையும் அந்த அதிசய கதையின் நினைவையும் தாங்கி நிற்கிறது.